Hello guys, let's see what is person. Person in terms of income tax. அசஸ்ஸி அப்படின்னா யாரெல்லாம் இன்கம் டேக்ஸ் பே பண்ணணுமோ, யாரெல்லாம் ஏர்ன் பண்ணுறாங்களோ அவங்க தான் அசஸ்ஸி. ஆனால் பர்சன்னா யாரெல்லாம் ஏர்ன் பண்ண முடியுமோ, ஹூ கேன் ஏர்ன் இன்கம், யாராலெல்லாம் ஏர்ன் பண்ண முடியுமோ அவங்க எல்லாருமே பர்சன் தான். ஆனால் அசஸ்ஸியில் வந்து யாரெல்லாம் ஏர்ன் பண்ணுறாங்களோ அவங்க தான் அசஸ்ஸி. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஏர்ன் பண்ண முடியாது இல்லையா? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்ருக்காங்கன்னா ஏர்ன் பண்ண மாட்டாங்க, ஆனால் அவங்க வந்து பர்சன் தான். அசஸ்ஸி அப்படின்னா ஏர்ன் பண்ணவங்க பண்ணுறவங்க மட்டும்தான் அசஸ்ஸி. அதுதான் டிஃப்ரென்ஸ் ஆஃப் பர்சன் அண்ட் அசஸ்ஸி. இன்கம் டேக்ஸ் இஸ் அப்ளிகபிள் ஆன் பர்சன்ஸ், எவ்ரி ஒன் ஆர் பர்சன்ஸ், பிகாஸ் அதான் எல்லாருமே வந்து பர்சன் தான். ஏன்னா எல்லாராலையும் ஏர்ன் பண்ண முடியும். யாரெல்லாம் ஏர்ன் பண்ண முடியுமோ அவங்க எல்லாம் பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் யாரெல்லாம் அப்படின்னா ஒரு இத்தனை இருக்குது, யாருன்னு பார்க்கலாம். இண்டிவிஜுவல், ஹெச்யூஎஃப் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, கம்பெனி, ஃபர்ம், எல்எல்பி, லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப், அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ், பாடி ஆஃப் இண்டிவிஜுவல், லோக்கல் அத்தாரிட்டி, அவங்க எல்லாருமே வந்து பர்சன். ஓகே, பர்சன்னா எல்லாரும் சொல்லியாச்சு. இப்போது டீட்டெயிலாக பார்க்கலாம் யார் யார் என்னென்னு. அண்ட் இண்டிவிஜுவல் அவங்க வந்து ஃபீமேலாக இருக்கலாம், மேலாக இருக்கலாம், எல்லாருமே வந்து பர்சன் தான். மைனராக இருந்தாலும் சரி, அன்சவுண்ட் மைண்ட்னா சரியா ஏதாச்சும் ஒரு ஸ்டேபிளாக இல்லாதவங்களா இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவங்க வந்து பர்சன் தான். ஹூ இஸ் என்டைட்டில்ட் டு ரிசீவ் இன்கம், யாரெல்லாம் இன்கம் வாங்க முடியுமோ எல்லாருமே பர்சன் தான். இப்போ வந்து இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கணும். ஸோ எல்லாருமே வந்து இண்டிவிஜுவல் எல்லாருமே வந்து பர்சன் தான். நெக்ஸ்ட்டு ஹெச்யூஎஃப்க்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். நெக்ஸ்ட்டு இப்போ சிம்பிளாக பார்க்கலாம். ஹெச்யூஎஃப் அப்படின்னா ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. அந்த ஃபேமிலி வந்து டிவைடே ஆகாமல் தாத்தா, அப்பா, பையன் அப்படின்ட்டு ஃபுல்லாக ஒரே ஒரு தாத்தாவோட ஒரு ப்ராப்பர்ட்டியை, ஒரு ஹவுஸ் இருக்குன்னா அந்த ஹவுஸையே வந்து ஷாப்பாக கன்வெர்ட் பண்ணி அதையே ஜென்ரேஷனாக யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா அந்த ஷாப்போட ரெண்ட் வந்து, இப்போ ஷாப் வந்து ரெண்ட்டுக்கு விட்டுருக்காங்க அப்படின்னா அந்த ரெண்ட் வந்து எல்லாருக்குமே ஈக்குவலாக போகணும். அதுதான் ஹெச்யூஎஃப். அந்த ஒரு ரெண்ட் அப்படின்றது 3 பேருக்குமே, 3 ஜென்ரேஷனில் இருக்கிற எல்லா பசங்களுக்கும் போய் சேரும். அதுதான் ஹெச்யூஎஃப். அது கூட ஒரு செப்பரேட் அந்த ஹெச்யூஎஃப் இல்லை, அதில் எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஒரு 10 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அந்த 10 மெம்பர்ஸும் சேர்த்து ஒரே ஒரு பர்சனாக கன்சிடர் பண்ணுறாங்க. மெம்பர்ஸை வந்து கோ பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டாட்டராக கூட இருக்கலாம், சன்னும் இருக்கலாம். 2 பேருமே ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்க ரைட்ஸ் ரெண்டுமே டாட்டர்ஸ்க்கு என்ன இருக்கோ அதுதான் சன்னுக்கும் இருக்கும். டாட்டர்ஸ்க்கு ஈக்குவல் அப்படின்ட்டு 2005 வந்த லாவில் தான் சொன்னாங்க. அதுக்கப்புறமா ஹெட் ஆஃப் தி ஃபேமிலி வந்து கர்த்தா. இந்த மேல் மெம்பராகவும் இருக்கலாம், ஃபீமேல் மெம்பராகவும் இருக்கலாம். யார் எல்டஸ்ட் ஆஃப் தி ஃபேமிலி அவங்க தான் ஹெட்டு, அவங்கள வந்து கர்த்தா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து யாருக்கெல்லாம் ரைட்ஸ் இருக்குன்னா டாட்டருக்கு இருக்குது, சன்னுக்கு இருக்குது. ஆனால் டாட்டர் இன் லா ஒய்ஃபுக்கெலாம் இல்லை, இவங்களுக்குலாம் இல்லை. இது எல்எல்பி பார்ட்னர்ஷிப்பில் அப்படிலாம் இப்போ வந்து நீ எனக்கு வந்து என்னோட பிஸ்னஸில் பார்ட்னர் அப்படின்னு சொன்னால் ஒரு கான்ட்ராக்ட் மூலியமாக தான் வரும். ஆனால் ஹெச்யூஎஃப்ல அந்த கான்ட்ராக்ட்லாம் தேவையில்லை. பையனாக பிறந்துட்டாங்க, பொண்ணாக பிறந்துட்டாங்க அப்படின்னாவே அவங்க ஹெச்யூஎஃப்ல சேர்ந்துருவாங்க. இந்த மாதிரி கான்ட்ராக்ட்லாம் எதுவும் தேவையில்லை. ஆனால் ஏதாச்சும் ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு டீட் மாதிரி பண்ணிப்பாங்க. அந்த டீடில் வந்து அது ஒரு சாட்சியாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி மந்த்லி காசு வரணும், நானும் வந்து இதில் ஹெச்யூஎஃப்ல ஒரு மெம்பர் தான் அப்படின்ற மாதிரி அந்த டீடில் இருக்கும். கான்ட்ராக்ட் தேவையில்லை. அந்த டீடில் வந்து ஒரு ஸ்டாம்போடு போட்டு கொடுப்பாங்க. அப்புறமா 2005 6th செப்டம்பர் அன்னைக்கிலேருந்து தான் டாட்டர்ஸ் கூட ஈக்குவல் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு மேல் ஒரு ஃபீமேல் இருந்தாவே போதும் ஹெச்யூஎஃப்க்கு. ஹெச்யூஎஃப்ல வந்து ஜெயின் அன்டிவைடட் ஃபேமிலிஸ், சிக் அன்டிவைடட் ஃபேமிலிஸ் கூட வரலாம். இப்போ நான் வந்து ஜெயினில் இருக்கேன், நான் ஹிந்து அப்படி கிடையாது. அப்போ வந்து நான் இல்லை, எனக்கு என்ன ரூல்ஸ் அப்படிலாம் கேட்க முடியாது. ஜெயினாக இருந்தாலும் சரி, சீக்காக இருந்தாலும் சரி ஹெச்யூஎஃப்ல தான் வருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கம்பெனி. இப்போ வந்து ஹெச்யூஎஃப்ல எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை டேக்ஸ் பே பண்ணால் போதும். அதே மாதிரி கம்பெனிஸில் எத்தனையோ மெம்பர்ஸ் இருப்பாங்க.
இப்போ வந்து நீங்கள் கூட ஏதாச்சும் வாங்கியிருக்கலாம், ஷேர்ஸ் வாங்கியிருக்கீங்க கம்பெனியில் இருந்துன்னா தனித்தனியாக எல்லாரும் பே பண்ண வேண்டாம், கம்பெனி டுகெதராக பே பண்ணிடும் டேக்ஸு. அதனால் கம்பெனி மொத்தமாக சேர்த்து ஒரே ஒரு பர்சனாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபேர்ம். இன்கம் டேக்ஸில் வந்து சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பை வந்து செப்பரேட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறது இல்லை. அது வந்து இப்போ வந்து நான் வந்து ஒரு என்டர்பிரைஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க வந்து கம்பெனியாவோ ஃபேர்மாலாம் கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. அது வந்து அந்த பர்சனோட இன்கம், அவ்வளோதான், அந்த பர்சன் தான் லயபிள் அப்படின்ட்டு சிம்பிளாக எடுத்துப்பாங்க. பார்ட்னர்ஷிப் அப்படின்னா 2 மெம்பர்ஸ், அந்த கம்பெனியே liable to pay tax. எல்எல்பி அப்படின்னா லிமிட்டட் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் ஷேர் வேல்யூ. உங்ககிட்ட இருக்கிற ஷேர் வேல்யூ வரைக்கும் தான் லயபிள். அதுக்கு தாண்டி அவங்களோட பர்சனல் ப்ராப்பர்ட்டிக்கெல்லாம் எதுவும் விற்று கட்ட வேண்டியதில்லை. ஆனால் பார்ட்னர்ஷிப்பில் அப்படி இல்லை. இப்போ கடன் ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களோட ஷேர் வேல்யூ விற்கணும். இப்போ பர்சனல் ப்ராப்பர்ட்டிலாம் கூட விற்று கொடுத்தாகணும். அன்லிமிட்டெட் லயபிலிட்டி. ஹெச்யூஎஃப்லேயும் அப்படி தான். இப்போ ஏதாச்சும் லயபிலிட்டி வந்துடுச்சு, கடன் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வீடு பர்சனலாக இருக்கிறது எல்லாத்தையும் கூட விற்கணும். கர்த்தாவோட பர்சனல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் விற்று அந்த கடனை வந்து அடைச்சே ஆகணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் அந்த எல்எல்பியில் அந்த மாதிரி கிடையாது. எல்எல்பியில் வந்து நம்மளோட ஷேர் வேல்யூ எவ்வளோ இருக்கோ அவ்வளோ, அந்த அளவுக்கு நம்ம பே பண்ணால் போதும். அதுதான் லிமிட்டட் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் ஷேர் வேல்யூ. அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ் அப்புறமா பாடி ஆஃப் இண்டிவிஜுவல், ரெண்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல், ஒரு கம்பெனி, ஒரு ஹெச்யூஎஃப் அப்படின்ட்டு ஃபர்ம், எல்எல்பி அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் பேர் ஒரே ஒரு பர்சனு ஒரு கம்பெனி கூட போய் சேர்ந்துக்கிறது, ஒரு கொஞ்சம் ஷார்ட் டெம்பரவரி பீரியட்க்கு போய் சேர்ந்து பண்ணால் அது ஏஓபி. ஆனால் பாடி ஆஃப் இண்டிவிஜுவலில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாலாம் சேர்க்க முடியாது. ஒன்லி இண்டிவிஜுவல்ஸ் டு டூ அ பிஸ்னஸ் ஃபார் ஷார்ட் பீரியட். ஒரு திவாலி வருது அப்படின்னா நான் வந்து எல்லாரும் கொஞ்சம் பேர் நான் வந்து ஷாப் கொடுக்குறேன் உனக்கு, நீ என்கிட்ட ஏற்கனவே ஷாப் இருக்குது, என் ஷாப்லேயே வந்து இந்த கிராக்கர்ஸ்லாம் கொடு, இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் பேர் மட்டும் சேர்ந்துக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணுறது, அதுவும் ஷார்ட் பீரியடாக இருக்கணும். அப்போ மட்டும்தான் அது வந்து பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். பீப்புள் மட்டும் ஜாயின் பண்ணியிருந்தா இண்டிவிஜுவல்ஸ் மட்டும். ஆனால் ஏஓபியில் ஒரு கம்பெனி கூடயும் சேர்ந்துக்கலாம், ஹெச்யூஎஃப், எல்எல்பி அப்படின்ட்டு எல்லாருமே சேர்ந்து பண்ணுறது அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ். பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ்னால் இண்டிவிஜுவல்ஸ் மட்டும், அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ்னால் எல்லா பர்சன்ஸும் சேர்ந்து. இங்கே எல்லாருமே பர்சன்ஸ் தானே, ஆனால் இண்டிவிஜுவல்ஸ்னால் இண்டிவிஜுவல் மட்டும். ரெண்டுமே ஷார்ட் டெம்பரவரி பீரியடுக்கு தான். ஷார்ட் பீரியட் அப்படின்னா 6 months 1 month அந்த மாதிரி கிடையாது. அது போகலாம், எந்த டைமுக்கு வேணால் போகலாம். ஆனால் ஒரு அப்ஜெக்டிவ் இருக்காது. பார்ட்னர்ஷிப்பில் வந்து அது கடைசி வரைக்கும் போகும். ஆனால் இங்கே வந்து ஒரு தீபாவளிக்கு வரைக்கும் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். இந்த பிஓஐ, பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அப்புறம் ஏஓபிலாம் ஸ்டார்ட் பண்ணும்போதே கொஞ்ச நாளைக்கு செஞ்சால் போதும் இந்த பிஸ்னஸ் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் பார்ட்னர்ஷிப் அப்படி கிடையாது. லாஸ்ட் வரைக்கும் நம்ம பண்ணணும், ப்ராஃபிட் நிறையா பார்க்கணும் அப்படின்ற ஒரு அப்ஜெக்டிவோடு பண்ணுறது தான் பார்ட்னர்ஷிப். ஆனால் இந்த பிஓஐ ஏஓபிலாம் கொஞ்ச நாளைக்கு பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்டோடு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ என்ன பார்த்துட்ருக்கோன்னா எல்லாருமே பர்சன்ஸில் இந்த எல்லாருமே டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்றது தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து லோக்கல் அத்தாரிட்டினா இந்த முனிசிபல் கார்பரேஷன் இவங்கெல்லாம் மோஸ்ட்லி எக்ஸெம்டட். மோஸ்ட்லி எந்த டேக்ஸும் பே பண்ண மாட்டாங்க. ஆனாலும் அவங்களும் பே பண்ணணும் டேக்ஸ், ஏன்னா அவங்களும் ஒரு பர்சன். லோக்கல் அத்தாரிட்டி கவர்மெண்ட், லோக்கல் ஃபண்ட், முனிசிபல் இவங்கெல்லாம் மேனேஜ் பண்ணுறாங்க லோக்கல் அத்தாரிட்டி. மோஸ்ட்லி இட் இஸ் எக்ஸெம்டட், ஆனாலும் அவங்க டேக்ஸபிள் ஃபார் இட்ஸ் இன்கம். நெக்ஸ்ட் வந்து ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன். ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன் அப்படின்னா இப்போ மேலே பார்த்தோம் இல்லையா, இண்டிவிஜுவல், கம்பெனி, ஹெச்யூஎஃப், ஃபர்ம், லோக்கல் அத்தாரிட்டி, இந்த கேட்டகரிலாம் வராதது தான் ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன். என்னென்ன அப்படின்னா யூனிவர்சிட்டி, அப்புறம் டயட்டீஸ், பார் கவுன்சில். டயட்டீஸ்னால் டெம்பிள்ஸ்லாம் அந்த நம்ம கம்பெனியில் வராது, ஃபர்ம்லேயும் வராது, அப்புறம் பார்ட்னர்ஷிப்பில் வராது, ஆர்டிஃபிஷியல் ஆஃப் பர்சன்ஸில் வராது, பாடி ஆஃப் இண்டிவிஜுவலில் வராது, ஹெச்யூஎஃப்பும் கிடையாது, அப்புறம் என்னது லோக்கல் அத்தாரிட்டியும் கிடையாது. அப்புறம்னா அது வந்து ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன். அவங்க கூட டேக்ஸ் பே பண்ணணும் ஆக்சுவலாக, ஆனால் நிறைய எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது.
ஓகே, இவங்க எல்லாரும் தான் பர்சன். ஃபர்ஸ்ட்லேருந்து என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா, பர்சன்னா யார் யார், இண்டிவிஜுவல், அப்புறம் கம்பெனி, ஃபர்ம், ஹெச்யூஎஃப், ஹிந்து அண்டர்வேர்ட் ஃபேமிலி, பார்ட்னர்ஷிப், எல்எல்பி, ஏஓபி, என்னது அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ், பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், லோக்கல் அத்தாரிட்டி, ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன், எல்லாருமே யாரெல்லாம் இன்கம் வாங்குறாங்களோ எல்லாருமே பர்சன், எல்லாருமே டேக்ஸ் கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க கவர்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஹெச்யூஎஃப் டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.